தமிழ்நாடு சட்டமன்றத்துல 2வது நாள் பார்த்தோம்னா, அக்டோபர் 16ஆம் தேதி தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின்க. அக்டோபர் 16ஆம் தேதி 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா ரொம்ப எப்பவுமே இனிமையானவர், எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாரு. வெளிநடப்பு செய்யறப்ப கூட சிரிச்சுக்கிட்டே வெளிநடப்பு செய்யறவர் இவரு தான் அப்படின்னு வேடிக்கையாக முதலமைச்சர் சொல்ல சட்டமன்றமே சிரிப்பலைகள்ங்க. நயினார் நாகேந்திரன் அவருமே சிரிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு ஈரோடு முத்துசாமி அவர்கள் அவருக்கும் பிறந்த நாளுங்க, அவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் முதலமைச்சர் ஓப்பனாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளார ஏராளமான துயரங்கள் சங்கடங்கள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். எப்படின்னா ஒரு 6 விஷயத்தை மட்டும் பிரிச்சிருக்காங்க. ஒன்று, எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி அவருடைய ஏறுமுகம். சட்டமன்றத்தில் திடீர்னு அவர் பாட்டுக்கு இறங்கி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. கரூர் சம்பவத்தை பிடிச்சுக்கிட்டு அதுல தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை பண்றாரு. 2வது கரூர் சம்பவம், அந்த துயர சம்பவம். 3வது பார்த்தோம்னா திரு விஜயுடைய தாவேகா குறிவைக்கின்ற குடும்ப வாக்குகள். இப்ப இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தினர் கூட விஜய் அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யல. இவை எல்லாமே ஒரு உதாரணமா பார்க்கப்படுது. 4வதாக உட்கட்சி பஞ்சாயத்துகள். உதாரணமா சொல்லணும்னா மதுரை, இப்ப அந்த வரி விதிப்பு மோசடி அந்த புகார்ல 200 கோடி அந்த விவகாரத்துல பார்த்தோம்னா மேயர் திருமதி இந்திராணி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்படலாம் அப்படின்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேஸ்ல ஒரு 7 பேர் இருக்காங்க. போட்டா போட்டி நிலவி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர் திரு மூர்த்தி அவருடைய டீம், இன்னொரு பக்கம் மற்றொரு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் டீமு, அப்புறம் மாசே திரு கோ தளபதி அவருடைய டீம்னு பெரிய ஒரு வாரே ஓடிக்கொண்டிருக்குங்க. இந்த கோஷ்டி பூசலால தான் மதுரை எங்க வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்கல்ல, மறுபடியுமா அப்படின்னு புலம்பல்களும் வருது. இதற்கடுத்து வலுவாகி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி கூட்டணி. முன்ன அதிமுக மட்டும் இருந்தது, அப்புறம் பாஜக சேர்ந்தாங்க. இப்ப தாவேகாவும் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்படி சேர்ந்தா ஆளும் கூட்டணிக்கு அது ஒரு வகையில குடைச்சலாக மாறும். அப்புறம் ஆளும் கூட்டணிக்குள்ளாரையும் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, அப்புறம் விசிகா எல்லோருமே கூடுதல் தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 6 சிக்கல்கள் சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் புதிய புதிய வியூகங்களை எடுத்து அந்த டார்கெட்டை 200 அடைஞ்சே தீருவாரு எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள்.